வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அனைவரும் எனக்கு ஒரு மாதம் அன்போடு நினைக்கிறேன். மாதவன் சார் அவர்கள், எழுத்தாளர் தேசிமாறன் அவர்கள், சுமதி மேடம் அவர்கள், உஷாராணி மேடம் அவர்கள், பழனியம்மாள் அவர்கள், கிறிஸ்டன் மேடம் அவர்கள், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நின்று இணைந்து பாடலாம். நன்றி. நிகழ்ச்சியின் முதலாவதாக வரவேற்புரை ஆற்றுவதற்கு நூலக பணியாளர் திருமதி உமா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்வது வேண்டும் அம்மா என்கிறார் கவிமணி தேசிய விநாயகர். அப்படி ஒரு மகத்தான படைப்புதான் பெண்ணினம். அப்படிப்பட்ட மகளிரை போற்றும் விதமாக இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நூலகத்தில் மகளிர் தினத்தை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். முதலில் தலைமையுரை ஆற்ற வந்திருக்கும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் வாசகர் வட்டத்தின் உறுப்பினரான ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியரான திருமதி மாதவன் ஐயா அவர்களை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அடுத்து சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் சாதனை பெண்மணியான பத்திரிகையாளர் திருமதி கிருஷ்ணன் அவர்களையும், சாதனை பெண்மணி எழுத்தாளர் திருமதி தேசிமாறன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்து இங்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள சாதனை பெண்களான திருமதி சுமதி அவர்களையும், திருமதி உஷா அவர்களையும், திருமதி பழனியம்மாள் அவர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நிறைவாக நன்றியுரை வழங்க இருக்கும் எங்கள் நூலகர் திருமதி சந்தானலட்சுமி அவர்களையும் பேரன்போடு வரவேற்கிறோம். அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள வாசகர்கள், பெண்கள், மாணவர்கள், பெற்றோர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். திருமதி உமா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் எங்க உயரதிகாரி. அவங்கள பத்தி பொதுவெளியில பேசுறது சரியா தவறான்னு தெரியல. ஆனா இது மகளிர் தினம்னா இந்த நாள்ல அவங்கள பத்தி 2 வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்கள பார்த்தாலும் சரி, அவங்களோட பேசினாலும் சரி, அவங்க
இங்கே மாலை இப்ப நூற்றாண்டு சொன்னாங்க அப்படிலாம் இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப எதுக்கு இந்த மகளிர் தினம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆண்களும் பெண்களும் சரிசமமாக எல்லா இடத்துலையும் இருந்தா அந்த சமுதாயம் முன்னேறும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த மகளிர் தினம். நம்ம ஒரே ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் ஒரே கலர் போடல, ஒரே கலர் செய்யல, ஒரே கலர் அதெல்லாம் இல்லை. அதாவது வாழ்நாள் முழுவதும் இந்த மகளிருக்கான பொருளாதார சுதந்திரம், வெளியில போய் ஃப்ரீயா போயிட்டு வரதுக்கான சுதந்திரம் கிடைக்கிறது தான் நம்ம அந்த மகளிர் தினத்தை வந்து கொண்டாடுறோம். இப்ப மேக்சிமம் நான் நினைக்கிறேன் எல்லா பெண்களுக்கும் இப்போ ஓரளவு வந்து அந்த இடத்துல எட்டியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் வந்து முழுமையா அந்த சுதந்திரம் வந்து பெண்களை நோக்கி வரலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சில இன்னுமே வந்துட்டு ஒரு பெண் வந்து இன்னுமே ஃப்ரீயா நைட் நேரங்கள்ல போயிட்டு எப்ப அதான் ராஜனி மாதிரி ஒரு பெண்ணை எப்ப நைட்டும் 12 மணிக்கு போயிட்டு ஃப்ரீயா வராங்களோ அப்பதான் வந்துட்டு இன்னொரு 40 நாள் வீடு வந்து சேர்ந்தாங்கன்னா ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரம் தான் இப்ப நம்மளுக்கு வந்து மகளிருக்கான ஒரு தேவையா இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட சென்னை அமைப்புல பாத்தீங்கன்னா படிக்கூடிய எல்லா முதல்வர்களுக்கும் ஓரளவு சமான விஷயம் இப்ப எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த பெண்களுக்கான ஃப்ரீடம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட நான் வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி எந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா இருந்தாலும் எந்த ஒரு இதா இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன பண்ண அப்படின்னா அந்த மகளிர் தினம் அப்படின்னு நினைச்சா நம்ம நிறைய பெண்கள் வந்து இப்பதான் அப்படிங்கிறது அந்த வேலுநாச்சியார் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தோட பெண்கள் வந்து ஔவையார் பாட்டியில இருந்து இந்த தந்தை இலக்கிய காலத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நம்மளும் வந்துட்டு சில பெண்கள் என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு சம உரிமை கேட்கணுன்றதுல நம்ம கொஞ்சம் ஒரு இதான் வந்துட்டு இல்லை நான் வந்து இந்த வேலை பார்த்தா நீ இந்த வேலை பார்த்தேன் அது இல்லை. பெண்களை நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துல பெண்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு அதாவது ஒரு லைஃபை பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய இது வேணும். நம்மளும் ஆண்களுக்கு சமமான மரியாதை கொடுக்கணும். ஆண்களும் நம்மளை வந்து ஒரு எந்த ஒரு தொழில்துறையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, அலுவலகத்துறையும் சரி, நம்மளுக்கான அந்த மரியாதை இதெல்லாம் கொடுத்து நம்மளை வந்து நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகணும். அதனால வந்துட்டு நான் அதுதான் சொல்றது, ஆணும் பெண்ணும் சரிசமமா எல்லா விதத்திலும் அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மற்றபடி எதுவா இருந்தாலும் சரி, அந்த சமத்துவம் அப்படின்றத பொறுமை, அன்பு, கடமை எல்லாத்துலயும் நல்லபடியா முறைப்படி நடைபெற்றோம்னா வீடு நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், நம்ம வேலைப்பாக இடங்களும் நல்லா இருக்கும் சொல்லி நம்மகிட்ட வந்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம அடுப்பூரும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு ஒரு காலத்துல இருந்தது. இப்ப சின்ன பிள்ளைங்கெல்லாம் நிறைய இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, ஆனா நமக்குலாம் தெரியும். இப்ப எங்க தலைமுறையெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து 7வது வரைக்கும் படிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி யாருக்கும் படித்தது இல்லை. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல இவங்க படிக்கணும், பெண்கள் படிக்கணும் அப்படின்ற இதுக்கும் பல குரல்கள் வந்து நம்ம சமுதாயத்துல ஒழிச்சுட்டு தான் இருந்துச்சு. சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் அப்படின்ற குரல்கள் வந்து பெண் கல்விக்காகவும் பெண் உரிமைகளுக்காகவும் பெண் முன்னேற்றத்துக்காகவும் பல குரல்கள் நம்ம சமுதாயத்துல ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அது நம்ம அப்பாக்களா இருக்கலாம், படிக்க கூடாதுன்ற காலத்துல படிக்க அனுமதி கொடுத்த நமது அப்பாவா இருக்கலாம், நமது தாத்தாக்களா இருக்கலாம். இப்படி பல குரல்கள் வந்து பெண்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தான் இந்த கல்வி பாதையில, வெற்றி பாதையில, முன்னேற்ற பாதையில கொண்டு வந்திருக்காங்க. பெண்களும் முன்னேறி வந்திருக்காங்க. அந்த வகையிலையும் கூட இன்று நம்மளையே வந்து பல சாதனை பெண்கள் வந்து அறிமுகமாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து அடையாளம் கண்டு நம்மகிட்ட அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக அடுத்ததாக நமது பொதுப்பெற்ற கல்லூரி பேராசிரியர் திரு மாதவன் சார் அவர்கள் அறிமுகப்படுத்தி வாழ்த்துறை வழங்குவதற்கு அன்புடன் அழைக்கின்றேன்.
வணக்கம். இந்த வயதிற்கு சேர்ந்த பெண்கள் இந்த குடும்பம் முன்னாள் இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது எல்லாம் உலகம் முழுக்க இது அமெரிக்காவில் ஆரம்பிச்சு அப்புறம் ரஷ்யா அந்த 8ஆம் தேதி செய்வதும் வாரியில் பெண்கள் வீட்டுக்குள்ளே பெண்களை கூட்டி விட்ட இதை நல்ல தலை கொடுத்தார். அந்த இதை இந்தியாவில் அந்த அளவுக்கு வெளிநாடுகளை பப்ளிசிட்டி ஆர்கனைஸாக பண்ணுறது பெண்களை அம்மாவாக தான் வருவாங்க. பாரதிய அரசு பெரிய பெரிய கம்பெனி நிர்வாகங்கள் நிறுவனங்கள் திருமணத்தில் எளிமையான மனிதர்கள் கஷ்டப்பட்டு சமுதாயத்துக்கு இந்த மாதிரி நம்ம அந்த பாடியை அப்படியே நம்ம வாழ்விட்டு நம்மளோட சுற்றி இருக்கிற மனுஷர்கள் நல்ல சேவை செய்யறதுக்கான தைரியமாக நிறைய இருக்காங்க. உலகத்தை வந்து அடையாள டைம் மார்க்கெட்டிங் எத்தனை வருஷம் 30 ஆரம்பிச்ச அன்னையிலிருந்து விளம்பரத்தினால எத்தனை பகுதி இருக்குது. அதுக்கான பலன்கள் இந்த அடையாள டைம்ல நம்பிக்கையான விளம்பரங்கள் போடுவாங்க. ஆரம்பத்தில் வந்து அந்த பெய்டு பைசா
நிறைய டிவி சீரியல் பேர் அனுப்பிடுவாங்க. மலேசியாவில் தமிழ் படத்துக்கு வெற்றி என்பார்கள் அப்படிங்கிற ஆடியோ அந்த வீடியோ பார்த்தாங்க, ஆடியோ கேட்குறாங்க. அதுலேயே அவங்க படிப்போட மனத்தோட்டையும் இருக்கும். அதனால் பையன் வந்து அபிஷேக் மல்டிமீடியா படிச்சிருக்காரு. ஆதேஷ் 7th ஸ்டாண்டர்ட். இந்த புத்தகம் நம்ம அண்ணா சாலையில் போஸ்ட் மாஸ்டர். அதனால இவர் பத்திரிகையும் இவரோட குருநாதர் ராஜேஷ்குமார் மாதிரி கொஞ்சம் கூட விறுவிறுப்பு குறையாம இருக்கும். ஆனா எதுவுமே ஆபாசமாகவும் வக்கிரமாகவும் இந்த ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க, எதையான போட்டு மனசை திரிகலாத்தான் கேட்கிறவன் வருத்தத்தோட எழுந்து போனாலும் சில பேர் படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க நாவலை படிச்சா வாழ்க்கையில ஹோப் அண்ட் ஃபீல் நல்ல எண்ணங்களும் நம்பிக்கைகளும் உலகங்களில் எழுதக்கூடிய ஒரு என்ன சொல்றது தெளிவான ஒரு சிந்தனை என்ற ஒரு கலை ஆசிரியர். கேட்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி உற்சாகம் வரணும். அவ்வளவுதான். முறையில் வந்திருக்கேன். பார்த்துப்பா மகளிர் தினம் அப்படிங்கிறது இருந்தாலும் நிறைய தான். ஆனால் இன்னைக்கு ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, இப்போ தினமும் நம்ம எல்லாரும் சுலபமாக இருக்கோம், உறவுகளோட பேசுவோம். ஆனால் ஒரு தீபாவளி பொங்கல்னா எல்லாம் ஒன்றா கூடி அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு உற்சாகம் இருக்கணும் அப்படின்றதுதான் தவிர மற்றபடி மகளிருக்கான விழா 10ஆம் தேதி செஞ்சினாலும் மகளிருக்கான. அதனால் இங்கே வந்து மகளிருக்கான என்னை பற்றி சொல்கிறேன். நான் நிறைய வேலையை சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா அப்பாவுக்கு அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா தான் இதில் 6 பசங்க அம்மா தான் வச்சாங்க. என்னன்னா அப்பா இறந்தப்ப அம்மா ஆல்ரெடி எனக்கு அது பேசக்கூட நினைச்சு அது பக்கத்துக்கு வர அம்மா ஏன் நீங்கள் அழவே மாட்டுறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க,
வந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து கஷ்டத்தை சொல்லக்கூடாது. அந்த ஒரு எமோஷனல் விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுன்னு எனக்கு வந்து சரி ஓகே. அதனால எங்கள் அம்மா வந்து முதல்ல ஒரு பெண்கள்லேயே என்ன ரொம்ப ரொம்ப என்னை கவர்ந்த பெண்ணாக இருந்தாங்க. நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆனால் நான் பார்த்த நம்ம ஒரு ஆளுமையோட மனம் கஷ்டமா அப்படின்றது வீட்டில் இருந்து நாவல் நாவல்லாம் எழுதி பத்திரிகையில் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது யாருமே வந்து அதை அங்கீகரிக்கல. புத்தகங்களை நான் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுவேன். ஒவ்வொரு புத்தக கடையாக போயிட்டு பார்ப்பேன். அவர் கால் பண்ண இருக்க மாட்டாரு. அப்படி யோசிக்க விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு பெசன் நகர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு பழைய புத்தக கடை இருக்கு. அங்கே போயிட்டு இந்த 10 ரூபா புக்கா வாங்குவேன். நான் நிறைய படிச்சுட்டே இருப்பேன். நான் 10 ரூபா புக்கா வாங்கிட்டு ஒரு 200 நிறைய கையில் வாங்கிட்டு வருவேன். இப்படி வாங்கும்போது பார்த்தா என்னுடைய பேரோ புக்கு தேசி மாவட்டத்தை பார்த்தா நான் அனுப்பின நாவல் தான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுப்பின நாவலை போட்டு கண்ணர் பேப்பர் கிடைச்சி வந்துச்சு. அதை நான் வாங்கிட்டு வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எழுத்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன். அதனால இதுக்கப்புறம் நம்ம எழுத ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு லேண்ட்லைன் டெலிஃபோன் வந்து என் கணவர் தான் இருக்காரு. அப்போ வந்து 20 வருஷத்துக்கு லேண்ட்லைன் தான் கணவர் இருக்காரு. அவர்கிட்ட எழுத்தாளர் இருக்காங்க அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கிறாங்க திருப்பி கால் பண்ணிருக்காங்க. என் பேரை ஒரு காய்ச்சி வருவோம். எழுத்தாளர் மேலே போனாங்க. எந்த நம்பர்லாம் கொடுத்தாங்க. எழுத்தாளர் ஊக்கப்படுத்துவாங்க. அதாவது எனக்கு நல்லா எழுதுற அப்படிலாம் சொல்லுவாங்க. பின்னாடி போயிட்டு வேறு வேலையை இதுதான் அப்போ சொந்தக்காரங்க தான். வேறு எழுத முடியாது. சொந்தக்காரங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் எழுதிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு உதவியில் என்ன பண்ணுறாங்கன்னா கவிதை நல்லா எழுதுவாங்க. கவிதைகள்லாம் நிறைய படிச்சுட்டு அதனால இந்த கவிதை புக்கா போடலாம். இந்த எழுதின கவிதைகள் எல்லாம் எனக்கு கொடுப்பாரு. நான் ராத்திரி பகலாக உட்காந்து பசங்கமாக எழுதி பெரிய நோட்டு கொடுப்பேன். நோட்டை வாங்கினது சிரிக்கிறாரு. பயங்கரமாக சிரிச்சாரு. அது எவ்வளோ அவமானம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னா ஏதோ விளையாட்டுன்னு சொன்னேன். அதை சீரியஸாக எழுதிருந்தீங்க. அப்போதான் நான் அவமானம் என்ன அம்மாவுடைய குழந்தைகளை எவ்வளோ கேவலமாக எதிர்ப்படுறாங்க. தெளிவாக இறந்துறாங்க. இதை நம்ம விடவே கூடாதுன்னு அந்த பெரிய வருஷத்துக்கு ஒரு 12 நாள் எழுதி எல்லா பத்திரிகையும் பத்திரிகை வந்து நான் செஞ்சு கேட்பேன். சார் எழுதி போடுங்க சிறுகதை நாவல் இப்போ வாரமலர்லேருந்து கண்மணிலேருந்து எல்லா பத்திரிகையும் என்கிட்ட கலந்துருங்க. நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு யாருமே சொல்லப்படுறேன். அந்த ஒரு விஷயத்தை வச்சு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் சனிக்கிழமை கிடைச்ச ஒரு செய்தி வாய்ப்பு. அது கிடைச்சி எழுதுனா எழுதி நல்ல கிளியா இருக்கிற ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்கு. சில பல காரணங்கள் நம்மளை வந்து பிடித்த ஒரு நண்டு கதை சொல்லுவாங்க. இதே ஒரு கூடக்குள்ள நண்டு போட்டா ஒரு நண்டு மேலே வந்து இன்னொரு பிடிச்சி இருக்கணும். அதுமாரி நமக்கு பிரச்சனைகள் வந்து நம்ம கூடவே நிறைய அர்த்தப்படுத்துவாங்க. அதெல்லாம் தாண்டி நான் அதை எழுதினேன். அதுலேருந்து எனக்கு ஒரு மலேசியன் படம் வாய்ப்பு கிடைச்சிச்சு. மலேசியன் படம் எனக்கு பயங்கர ஒரு ஏன்னா எங்கே அவமானப்படுத்தப்பட்டனோ அதே இடத்துல நான் பாராட்டப்பட்டேன். எனக்கு அதனால எனக்கு நிறைய பரிசு விருதுகளாக எனக்கு அது வந்து அடுத்த கட்டம் கடைசி ஒரு வச்சு நகைச்சுவை சோதனை அவர் வந்து வீட்டுக்கே வந்து எந்த ஒரு எழுதி கொடுத்தாரு. அது என்ன நம்மளை மதித்து வீட்டுக்கே வந்து சேர்க்கிற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் திறமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற அவ்வளோதான். அதனால இப்போ என்ன சொல்ல வரேன்னா பெண்களுக்கு வந்து கிமோசின்னு சொல்றாங்கல்ல அதே மாதிரி கிமோசின்னு சொல்லலாம். திருமணத்துக்கு போனா நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதில் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மாக்கெல்லாம் வெளியே சொல்லுவோம். அப்பா சொல்லுவோம். முகம் துணிக்க ரத்தம் சொல்ல வைப்பாரு. நம்ம எடுத்து வச்சான வச்சுட்டு நேர்மையான முறையில் அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க உலகத்தில் இன்றைக்கும் 1 லட்சம் ப்ராஃபிட் கொடுப்பாங்க.
அவங்க ஒன்று 2 பேர் சொன்னால் 2 பேர் கடவுள் ஒன்று பண்ணிடுவார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் பெண்களை கொஞ்சம் டிஸ்கரேஜாக பண்ணுற ஆம்பளைங்க எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோ அந்த அம்மா தாயன்னு விழுந்து கிடக்கிற ஆம்பளைங்க இருக்காங்க. அது இந்த காலத்தில் அவருக்கு ஒரு தனியாக அவர் அப்படித்தான். அது ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க வேண்டிய பொதுவாக அவங்களுக்கு எங்கள் ஊர் பக்கம் ஒரு பாட்டு சொல்லுவாங்க, சாப்பிட தெரியாத ஒரு ஜனங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச போட்டு தான் கிடையாது. நம்ம அடுத்த சாதனையாளர் போகலாம். சுமதி மேடம் பெரம்பூரில் ஃபர்னிச்சர் பண்ணுறது, நாற்காலி, மேடு, கட்டு, அது ஒரு ரொம்ப பெரிய தொழில் இல்லை, சிறிய தொழில், குறுந்தொழிலும் இல்லை. முதலீடும் தேவை, லேபர்ஸும் தேவை. அவங்க எல்லாம் பெங்கால் பாடத்தேர்ந்து வராங்க. மூங்கில் இல்லை, கிழங்கு, அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அவங்களோட போராடி வர வச்சு பண்ணி கஸ்டமர் கொடுத்து பணத்தை வாங்கி என்றைக்குமே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் விற்கிறது பணம் வாங்குறது கஷ்டம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக 20 வருஷமாக இங்கே நடத்திருக்காங்க. இதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனால் அந்த கடையோட வாசல். கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட பல தொழில்களில் இதுவும் ஒன்று. அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கே லட்சக்கணக்கில் பண்ணிட்டு இருக்காங்க. முள்ள அந்த கொரோனா முடிஞ்சவங்க முள்ள ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் 4 நிமிஷம் உதவியோட எல்லாத்தையும் உத்தேசம் தெரியும். நமக்கு முந்தி ரெண்டு கொடுக்குறாங்க, ஒன்று எல்லாம் என்னம்மா ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசி 2 குழந்தைகள் ராம் பிரசாத் நேவல் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கார், பெரிய படிப்பு, அதுவே மாஸ்டர். புவனேஸ்வரி BA சைக்காலஜி. இவங்க 2 பேரையும் வளர்த்து இப்போ ஒர்க் டு ஆர்டர் ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்து இதுக்கேற்றாமல் பர்னிச்சர் பண்ணி கொடுக்கறதுனால பண்ணுவாங்க. விதவரமான டிசைனில் வெளிநாட்டில் இருக்கிறது, வேறு கற்றுக்கிறது, அதுவும் பண்ணி தருவாங்க. மொத்த ப்ராஜெக்டும் பண்ணுவாங்க, அது தனிப்பட்ட மனித கொடுப்பாங்க, ரிப்பேரும் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் என்னுடைய சிறப்பு. சிறந்த விலை நல்ல தரம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், அடுத்தாப்புல அவர் வந்து கூட்டாரம்மா மழையம்மா அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட ஃபியூச்சர் என்னோட தொழில் பூ, நான் எல்லாருக்கும் பூ கொடுப்பேன், நிறையா பூ எடுத்து போனாங்க. எனக்கு இதில் வந்து சின்ன பிறகு தொழில் ஆளுக்கு ஒரு பிறகு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் 4வது தான் படிக்கிறேன். சாப்பாடு மேடம் பொறுமையாக பேச வராது. இருந்தாலும் இங்கே ரொம்ப நன்றி. அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் பண்ண வரும்போது சாப்பாடு குழந்தைகளுக்கும் எனக்கும் சாப்பாடு கிடைச்சா கொள்ளுமா நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் அதை பண்ணுறது எவ்வளோ பிஸ்னஸ் சார் லேடிஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் பண்ணி தான் அவங்களுக்கு சூழ்நிலை தான் நம்ம வந்துருக்கு. பணம் அந்த மாதிரி எல்லாருமே பண்ணணும், பண்ணால் நல்லது. கைத்தொழில் எப்பயுமே நல்லதை கைத்தொழிக்கணும். என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு பங்கு வருது. அப்போ வரும்போது எனக்கு தெரியாது, அவங்க எப்படி தெரியவே தெரியாது. வந்துட்ட பிறகு தெரிஞ்சுட்டு இப்போ விருப்பம் மனசு இல்லை, ரொம்ப நான் விரும்பி செய்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரிய பெரிய படிப்படித்தவங்களுக்கு இல்லாத சேலரி நம்ம கொடுக்குறோம். அங்கே 30,000 நான் பார்க்குற சம்பாதிக்கிறாங்க. லேடிஸ் நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதை வந்து ஒரு 10 பேர் வச்சு நான் 10 குடும்பத்தை நான் பழக்க வைக்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. என்னால் முடியுது. 4வது வருஷம் எனக்கே முடியுது. நல்ல படித்த பிள்ளைங்க வந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ரிஸ்க்கும் இல்லை. எட்டாவது இடத்துலேருந்தே இந்த வேலை கற்றுக்கிட்டா நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாய், 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. மினிமம் 500 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் கற்றுக் கொடுக்கணும். இந்த தொழில் வந்து முடக்கிறது இங்கே ஆள் இல்லை. நான் வந்து அந்த அசாம் பக்கத்துலேருந்து ஆளுங்களை அழைச்சிட்டு வரேன். கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊர் பிள்ளைங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்.
அது வந்து எல்லாரும் கற்றுக்கணும். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். குழந்தைங்க படிக்கும் போது நியூ மேத்ஸில் வந்து சொல்லி கொடுத்தாலும் ஃப்ரீயாக நான் சொல்லித்தரோம். நீங்கள் எல்லாரும் வந்து கற்றுக்கணும். சாருக்கு, மேடமுக்கு, கவிதா மேடமுக்கு, சந்தானலட்சுமி மேடம், கவிதா மேடம், எல்லாத்துக்கும் நன்றி. எனக்கு நிறைய பேச வரல. சாரி, ரொம்ப சாரிங்க. தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. ஆமாம், இங்கே அந்த ஓஎம்ஆர் அந்த பக்கம் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஹாலிடே அதுக்கு ஆப்போசிட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதில் எந்த விதமான ஃபேஷன் அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். எல்லாத்துக்கும் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அதுக்கு இன்ஸ்டிடியூஷனோட கோஆர்டினேட் பண்ணுறாங்க, ஒருங்கிணைப்பும் பண்ணுறாங்க. அதில் பெரம்பு இல்லை மூங்கில் அது சம்பந்தமான பர்னிச்சர் படிக்கணும்னா இந்த இன்ஸ்டிடியூஷனில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. அது ஒரு அடுத்தாப்பு நம்ம உஷாராணி வால்மீகி நகரோட முக்கியமான வருகை உறுப்பினராக இவங்க கீழே பரப்பி வேறு பரப்பி இருக்காங்க. எங்கள் அம்மா அந்த பக்கம் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க. இவங்க மாரவீதியில் இருக்காங்க. அப்பா அந்த பக்கம் இருக்காங்க. வியாபாரம் கணவர் உதவியோட வேலை பண்ணுறாங்க. இந்த புதுமை பெண்கள்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் அவங்க 2 வீலரில் வந்து இறங்கினாங்க. அவங்க கிடையாது அம்மா வாங்கிட்டு அவங்க இறங்குறாங்க. நான் கேட்டேன், இந்த 2 வீலர்லாம் போட்டுருங்க, எங்கேருந்து வரீங்க? ஏழ்முறைக்கு வருஷமா போயிட்டு வந்தோம். அதெல்லாம் தைரியமாக பண்ணுறாங்க. உடல் உறுதி மன உறுதி எல்லாம் இருந்தால் தான் இவ்வளோ தூரம் யார் ஓட்டிடலாம். ஒரு கணவர் பற்றி இப்போதைக்கு கொரோனா காலத்துலாம் ஏறி இறங்கினாலும் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. ஹோல்சேலும் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கும் சப்ளை பண்ணுவாங்க, வீட்டுக்கும் டெலிவரி பண்ணுவாங்க. எல்லா விதமான சர்வீஸும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் பண்ணுறாங்க. தஞ்சைன்னு ஒரு பையன் அடுத்த தலைமுறையோட படிப்பை கொண்டுடாத இன்னொரு மேடி இருக்கார். பிகாம் படிச்சு நீங்களோட ஆப்போசிட்ல இருக்க காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா தான். நான் எங்கள் அம்மா எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்பான்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு கேட்டாங்க. இது எல்லாமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து எனக்கு எல்லாருக்கும் வளர்த்தாங்க வந்து நான் எல்லாமே எங்கள் அம்மா பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயமும் படிக்கிறது கூட எங்கள் அம்மா படிக்கிறனா கூட எவ்வளோ அளவுக்கு படிக்கிறாங்க. படிக்கிறதுலாம் எங்கள் சொன்னாங்க. நான் படிப்போம் பார்த்துக்கிட்டு எங்கள் தமிழ் மலையாளத்துக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மாவே பார்த்துக்கிட்டு நான் அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டு எங்கள் நல்ல முறையே படிக்கவும் வச்சாங்க. அவங்க தொழிலும் அவங்க பார்த்து கற்றுக்கிட்டேன். எனக்கு எந்த தொழிலும் எனக்கு தெரியாது. எல்லாமே எங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் எனக்கும் தெரியும். எங்கள் அதிகபட்சம் படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்தால் கூட ஒரு சைடு வந்து எங்கள் அம்மா நேருக்கு பார்த்து எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னமோ அது எல்லாம் எங்கள் அம்மா பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். ஒரு டைம் வந்தாங்கன்னா எங்கள் கடைக்கு வந்தாங்கன்னா திருப்பி வந்து பொருளை பார்த்து தான் வருவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அம்மா எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்துருவேன்னா எந்த கஸ்டமர்கிட்ட முகம் சொல்லி கொடுக்குறாரு. முகம் சொல்லிக்காம அன்பா நம்ம பேசுறதுக்கு தான் வந்து ஒரு தொழில் பண்ணுற சுத்தமும் இருக்குது. அதே மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அவங்களோட உதவினால நான் தனிப்பட்ட முறையில் சவுத் மகாராஷ்டிரில் ஒரு காய்கறி முடிச்சு நடத்துறேன். சிங்கப்பூர் ஷாப்பிங்லேருந்து நீலாங்கரை வரைக்கும் இந்த பக்கம் வந்து டெசர்ட் அடையாறு வரைக்கும் நான் வந்து ஒரு கஸ்டமராக இருந்தாலும் அவங்க நம்ம நீட்னஸாக வியாபாரம் பண்ணுறதுனால 2 பொருளாக இருந்தால் கூட நீட்னஸாக கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம். அதனால அவங்க எங்கே போனாலும் நம்மளோட இது வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதோட சுத்தமாக நான் தொழில் பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுத்துருந்தா எனக்கு எங்கள் அம்மா தான். எனக்கு வந்து ஒரு விஷயம் எங்கள் அம்மாவோட தான். இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். அவங்க பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் நான் கற்றுக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என் கடைக்கு ஏற்பாடு ஒரு டைம் வருவாங்க. வரும்போது கூட
யாருக்கிட்டையும் முகம் சொல்லிக்காத, யாருக்கிட்டையும் முகம் சொல்லிக்கூடாது. ஒரு கஸ்டமர்னா அவங்க நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக வருவாங்க. அவங்களுக்கு என்ன டென்ஷனோ அதில் வருவாங்க போவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு என்ன ஒரு வேணுமோ வேலை கிடைக்க இடத்துக்கு வருவாங்க. வந்தால் கூட அவங்களுக்கு வந்து நீங்கள் அங்கேயே இருந்த நான் எல்லாமே எடுத்து கொடுத்தேன் போன வரைக்கும் சொல்லுவாங்க. வந்தவங்களாம் அதோட இதெல்லாம் பார்த்துக்கலாம் என்னையும் ஒரு ஆளாக பிரச்சனை. அவங்க வந்து எப்படியோ பேர் வராங்க போகிறாங்க, அவங்க பார்க்காத ஆளுங்க யாரும் கிடையாது. நானும் வரணும் வந்து ஏற்று நான் திருத்தல். இன்னைக்கு காலையில் சாரோட மோட்டிவேஷனால தான் நான் இன்னைக்கு வேகமாக வந்து காலையில் கடை போட்டு வியாபாரம் பண்ணி இந்த நிமிஷம் 4 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி நான் வந்துட்டேன்னா சாரோட இருப்பாங்க. சார்லாம் எனக்கு எப்பவுமே வந்து அதனால எல்லாரும் சொல்லுவாங்க பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒரு சில இது நானும் ஏற்றுக்கிறேன். அவங்க வந்து நீங்கள் வரணும்னு சொன்னதுனால நானும் வந்து என்னையும் ஒரு ஆளாக வந்து இதை செலக்ட் பண்ணதுக்கு சார் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அதாவது நாங்கள் படிச்சுட்டு வர்றதை விட நீங்கள் ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு மக்களையும் எல்லா தரப்பட்ட மக்களோடையும் நீங்கள் வர்றீங்க. நான் சொன்னாங்க வந்து எழுதுறப்போ வந்து அவங்க வந்து வீட்டில் நடந்ததெல்லாம் வந்து சொல்லுவாங்க. உண்மையிலே அது வந்து ஒவ்வொரு தொழிலையுமே ஒவ்வொரு பெண்ணும் வந்து வந்திருக்கோம். நம்ம வந்து அதாவது ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களுமே சில பேர் நம்ம வந்து முன்னேறி நம்ம வந்து சில பேர் விடவே மாட்டாங்க. என்னோட ப்ரொஃபஷனல் இருக்கும். நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு வரணும்னா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரோம் இல்லைங்களா? கடைகளை உடச்சி நம்ம எழுதுறதுலாம் நம்மளோட எந்த தொழிலாக இருக்கணும். நான் சொன்னாங்க கிளம்பு அதெல்லாம் கொஞ்சம் சாதாரண ஒரு லேடி வந்து அந்த ஒரு வியாபார யுக்தியோடு சேர்ந்து அவங்க அதை இது பண்ணி அதெல்லாம் அவங்க தான் உண்மையில ரியல் இன்ஸ்பிரேஷன். எல்லாமே சொல்றப்ப சொன்னீங்க உங்களோட அம்மாவை தான் சொன்னீங்க. வெளியில இருக்க யாரையோ எடுத்து நம்ம இன்ஸ்பிரேஷன் இல்லை. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற நம்மளோட அம்மா நம்மளோட சொந்தக்காரங்க இப்படிதான் இருக்கிறோம். இந்த மோட்டிவேஷன்லாம் உண்மையிலே வந்துட்டு இப்ப நீங்க பாருங்க. இப்ப நீங்க சொல்றாங்க இப்ப இதெல்லாம் இப்ப மோட்டிவேஷன் ஆகும். நீங்க கேட்கிற நிறைய பேரோட நம்மளும் செலவு நினைச்சிருக்காங்க. இந்த தொழில் தொடங்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. அதை வந்து நீங்க என்ன வந்து அவங்களுக்கு வந்து ரோல் மாடல் வந்து நானும் என்ன கூட அப்படிலாம் இல்லை. நீங்க எல்லாம் பெரிய ஜெமாத்த ரோல் மாடல். அடுத்தாப்புல பழனியம்மா கூட்டாங்க என்ற இவரோட கணவர் மேசன் தொழில் பண்றாரு. அதாவது குளத்துல சிமெண்ட் வேலை அது பண்றாரு. அவங்க 2 பேரையும் ரொம்ப நாள் தெரியும். இன்சுலேஷன் இந்த காய்கறிக்கார மற்ற ஒரு விஷயம் நம்ம 20 ஐட்டம் வாங்கினாலும் கடைசி ஐட்டத்தை போட்டோம்னா பில்ல தோட்டம் சொல்லுவாங்க. அது ஒரு கடவுள் அந்த திறமை. அப்புறம் எழுதி கொடுத்தா நம்ம செக் பண்ணா கரெக்டாக தான். அவங்க ஒரு நாள் அவரோட கணவர் நம்ம ஏற்ற வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு சிமெண்ட் வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் இருக்கிற பார்த்து சிமெண்ட்டு ஃபில்லிங் மெட்டீரியல் அதெல்லாம் தூக்கிட்டு அங்கே போய் போட்டு பண்ணணும். நான் பார்த்து மழை வர மழை வரதுக்குள்ள எல்லாம் முடிப்பா இல்லை நிறுத்தி நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன பண்ணாரு 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க கேட்க ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. கூப்பிட்டாங்க எல்லாம் 3 பேரும் வந்து அவங்களோட மண்ணடி போடுறாங்க. ரொம்ப நல்ல வளர்க்கணும். அப்பா அம்மாவோட தொழில கேவலமாக இருக்காங்க. கூட இருந்து வேலை செய்யறாங்க. அவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல வளர்ப்பு. நம்ம நிறைய பேர் அப்பா அம்மா சொன்னா நான் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க பண்ணுறாங்க. அம்மா என்ன தொழிலா எல்லாரையும் தீட்டுவாங்க. இவனு சேர்த்துறான். அதை வச்சுக்க முடியாது. இதே தான் முதல் பெண்ணு. காலேஜ் எல்லாம் கல்யாணம் ஆகிருக்கு. 2வது ராயத்தில் BA எக்கனாமிக்ஸ் ஃபைனல். 3வது ஆதித்யா BA பொலிட்டிக்கல் சயின்ஸ். எதுக்காக சொல்றேன்னா இவங்களோட எளிமையான வாழ்க்கையில அதை விடாம காப்பாற்றணும். குழந்தைங்கள அதை எல்லாருக்குமே குழந்தைங்க டீக்ரேஷன் படிச்சு கொடுத்தாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரோடையும் எனக்கு இல்லை தகராறு இல்லை சண்டை இல்லை. அவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடையும் வாங்கிக்கிட்டு குழந்தைங்களுக்கு மேலே போகிறாங்க. எதுக்குமே நான் பார்த்த
ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் நம்ம சேர்மா அவருக்கு 3 பையனை மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஒரு மணிக்கு வீட்டுக்கு படிச்சு போயிடுவார் மத்தியானம். அவருக்கு வந்து அடுத்த பையன் வந்து அங்கே உட்காருவோம். 4 மணிக்கு ராத்திரி இன்னொரு பையன் பார்த்துப்போம். மாதிரி அரசியல் அப்படி சொல்லலாம். எந்த பொது காரியம் பண்ணும்போது ஃபேமிலி மெம்பர் தனியாக அந்த விஷயத்தில் ஒரு அடுத்த காரணம் சொல்லலாம். வீட்டுக்கும் டெலிவரி பண்ணுவாங்க, கடையிலும் உட்காந்து இருப்பாங்க. எந்த விதமான பூவும் கேட்டாலும் ஒரு நாள் முன்னாடி ஏற்பாடு பண்ணுவாங்க. மாலை இந்த இப்போ இருக்கிற கொடுத்த பொருளாக அவங்க பெரிய அளவுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ஆர்டரும் பண்ணுவாங்க. ஏதாவது பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி திருமணம் முடிஞ்ச போது நான் வந்து ஆர்டர் பண்ணணும் கோயம்பேடில் தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ் ஃபோன் பண்ணி ஒரு 3000 எல்லாம் பண்ணி வந்து உள்ள போட்டு. அதனால ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ புதுசாக பண்ணுறாங்க, எவ்வளோ புதுசாக எல்லாமே கூட நிறையா நாள் பிளாட்ஃபார்மில் உட்காந்து இருக்க முடியாது. மாமியார் உட்காந்து நான் சொல்லியிருக்கேன், அந்த மாமியார் என்னோட அவார்டு அப்படின்னு அவ்வளோதான். அவங்க நீங்கள்லாம் நிறைய வார்த்தை பேசி எல்லாரையும் ஒரு உற்சாகம் பண்ணி விடுங்க. புரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைங்களுக்கு நல்லா படித்தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜும் போயிட்டு இருக்காங்க. சரி அதே பண்ண வேணாம், வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு மாமியார் பூ வாங்கிட்டு நல்லா கட்டி அடிக்கடி போட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எங்க மாமியார் எங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கு. பசங்களும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். வீடு மாறி எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழதான் விட்டுட்டே வந்தேன். இப்போ லீவ் எல்லாருக்கும் நன்றி. சாய்க்கு சொன்னாங்க பள்ளி மாதம் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தினரில் இருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்ட குடும்பத்தினரில் வந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டாலும் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டாலும் ஆனா 2 பேரும் பாருங்க ஒரு பொறுமையா ஒரு பேலன்ஸா லைஃப்ல கொண்டு போய் எல்லாருமே சொன்ன மாதிரி மாமியாருக்கு மருமகளுக்கும் சும்மாவே நல்லா ஒருமே கூட பார்க்க சீரியல் வச்சு சண்டை போட்டாங்க. ஒரு வீட்டை ட்ரெயின் நடக்கிற சீரியலை பார்த்துதான் மாமியார் வருவோட நீ இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்கும் யோசிச்சு வச்சு பண்ண வந்தது. இந்த சூழ்நிலையிலையும் கூட அவங்க பாருங்க மாமியாரையும் நல்லா இது பண்ணி அவங்க கூட ஒத்துமையா அவங்க மாமியாரே அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த வியாபாரம் பண்ணுவோன்ற ஒரு ஐடியா கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு பெண் இருக்காங்க பாருங்க. எந்த குழம்புனாலும் ஒரு பெண் இருந்துட்டே இருக்கிறாங்க. வந்து ஒரு குழந்தை உருவாக்குறதுலேருந்து அதை வளர்க்குறதுலேருந்து இருக்காங்க. அதாவது ஆண் சப்போர்ட் இல்லை, அவங்க ஆணோட சப்போர்ட்னாலதான் வர முடியும். அதாவது அவங்களுக்கான சுதந்திரத்தை வந்து ஒரு ஆண் தான் கொடுக்க முடியும். இப்ப முன்னாடியே விட இப்ப எல்லா வீட்லயுமே வந்து ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா படிக்காத ஒரு ஒளி கொண்டாங்க படிமா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய படிப்புல சுதந்திரம் கொடுக்குறாங்க, பொலா சுதந்திரம் கொடுக்குறாங்க. அந்த வகையில அவங்க வீட்டுக்காரும் அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த 3 பிள்ளைகளை சார் சொன்னாங்க. 3 பிள்ளைகளையுமே நல்லா படிக்க வச்சிருக்கீங்கம்மா. பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே பாருங்க, அரசியல், பொருளாதாரம் எல்லாமே உங்க வீட்டுல தான் இருக்கு. உண்மையிலே ஏற்க பேசுற அத்தனை பெண்களுமே மேம் வந்து அந்த அடையாள டைம்ஸ் வந்து அவங்க உண்மையிலே பாருங்க அவங்களோட விளம்பரங்கள்லாம் நிறைய பேரை கொண்டு போய் சென்றடைஞ்சு நிறைய பெண்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எனக்கு இன்னைக்கு இருந்து 10 மாதம் சரியாக தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பாருங்க இப்ப நம்ம எல்லாம் யோசிச்சோம்னா ஒரு டீச்சர் எடுப்போம், ஒரு ப்ரொஃபஸர் எடுப்பாங்க, இப்படிதான் எடுப்பாங்க.
நல்ல மோட்டிவேஷன். கொண்டு வரணும். ஏன்னா இவங்க நடைமுறை வாழ்க்கையிலேயே முன்னேறி வராங்க பாருங்க. அதாவது இவங்களோட வாழ்க்கையே எடுத்துக்காட்டா இருக்கு. இவங்க பார்த்தாலே நமக்கு இன்ஸ்பிரேஷன் வருது. அது மாதிரி இங்க இருக்க பெண்களும் தெரியாது. ஆனா நீங்க எல்லாருமே சாதனை பெண்கள் தான். ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ணி எல்லாம், அதாவது நம்ம படிச்சு எல்லாரும் MBA படிச்சுதான் உருவாக்குவாங்க பிசினஸ்ல. ஆனா நீங்க தான் வந்து சமையல்ல கெட்டியாரனா இருக்கீங்க, படிப்புல கெட்டியாரனா இருக்கீங்க. ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தை வீட்டுக்கார சம்பளம் வாங்கினது கொடுத்தா அதை கடன் இல்லாம கொண்டு போறது நீங்க தான். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது நீங்க தான். ஃபினான்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் மேனேஜர், எல்லா மேனேஜருமே 10 மேனேஜர் ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஹஸ்பண்டோ ஒரு மகனோ ஒரு அப்பாவோ நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணோ, அதனால ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறாங்க கண்டிப்பா. ஸோ அந்த சமத்துவம் தான் நம்ம கேட்கிறோம். ஆணும் பெண்ணும் கஷ்டம் பண்றது இந்த சமத்துவம் தான். ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு ஆலோசனை சொல்லி சக்சஸ் ஸ்டோரியை கேட்குறப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை, ஒரு தெரிஞ்சுதான் உண்டானது. இங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்திய மாதவன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த ஒரு ஐடியாவும் அவர் தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தார். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டா இந்த மகளிர் தினத்துக்கு இது கரெக்டா வரும்னு நினைச்சு இதெல்லாம் சார் மூலமாக இது அரேஞ்ச் ஆனது. அவருக்கு மிக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பங்கேற்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறப்பு செய்யும் நேரம். கல்யாண சுந்தரம் சார் அவர்கள் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு கொண்டாடி அணிவித்து சிறப்பித்தார். தேவி கோர்த்துங்க சார். அவர்கள் மாதவன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்வார். அடுத்ததாக மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் கிருஷ்ணன் மேடம் அவர்களுக்கு அடுத்ததாக டெய்சி மாறன் மேடம் அவர்கள் லைப்ரரிக்கும் வந்துருக்கீங்க. அடுத்ததாக சுமதி மேடம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். அடுத்ததாக புசாராணி மேடம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும்.
பழனியம்மாள் மேடம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். மிக்க நன்றி. இந்த மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு நன்றி. எழுத்தாளர் தேசிமாறன்